Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems, shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details visit www.edu.neetscoreup.com. Welcome back to another awesome session. NCERT series. NCERT underline series NCERT underline series நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அதில் நம்ம வந்து ஃபஞ்சை வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த ஃபஞ்சை வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், தென் வைரஸ், இது மூணை பற்றி தான் நம்ம. கிங்டம் பிளான்டே. Kingdom Plantae includes eukaryotic chlorophyll containing organism called plants. இந்த Kingdom Plantae வந்து நம்ம டீப்பாக எந்த லெசனில் படிப்போம்னா Plant Kingdomனு ஒரு லெசன் இருக்குது. அடுத்தது அந்த Plant Kingdomல நம்ம அதை பற்றி டீப்பாக படிப்போம். அனிமல் கிங்டம் வந்து அது தனி லெசனாக இருக்குது. அதனால் இதில் வந்து ஓவர் வியூ மட்டும்தான் இருக்கும் இந்த லெசனில் அந்த ரெண்டு கிங்டத்தை பற்றி. A few members are partially heterotrophic such as insectivorous plant. இப்போ வந்து இதில் வந்து பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலி பிளான்ட் வந்து என்னது ஆட்டோட்ராஃபிக். ஆனால் இந்த பிளான்ட்லேயும் வந்து என்னது ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குது. எது ஹெட்ரோட்ராஃபிக்னா இட் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் இல்லையா, ஹெட்ரோட்ராஃபிக். எது ஹெட்ரோட்ராஃபிக்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டெம் பேரசைட்டாக இருக்கிறது, தென் இன்செக்டிவோரஸ், அதுவும் ஒரு வகையில் பேரசைட் தான். இதில் வந்து பேரசைட்டாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கஸ்கியூட்டா சொல்லலாம். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கு பிக்சர் பிளான்ட் சொல்லலாம். Plants have eukaryotic structure with a prominent chloroplast cell wall mainly made up of cellulose. Plantsல வந்து mainly it is made up of cellulose. Okay. Plantae include algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm. Life cycle எப்படி இருக்கு? Two distinct phase இருக்கு. Diploid sporophyte and haploid gametophyte. அந்த மாதிரி diploid generation, alternate haploid generation அந்த மாதிரி மாற்றி வருதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பேர் alternation of generation பேர். The length of the haploid and diploid phases வந்து எப்படி இருக்கும்? Free living and independent, dependent on others. So bryophytes பார்த்தீங்கன்னா gametophyte is independent, then sporophyte is dependent. இதில் pteridophytes ரெண்டுமே independent. Gymnospermல வந்து gametophyte வந்து dependent, sporophyte வந்து independent. அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால அது பேர் gametophytic generation, alternate sporophytic generation ஒரே கிங்டமில் வர்றதுனால, இப்போ வந்து ஒரே கிளாஸில் வர்றதுனால, கிங்டம்னு சொல்ல முடியாது, ஒரே கிளாஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரையோஃபைட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் வருது. அதனால ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அண்ட் டிப்ளாய்ட் ஜெனரேஷன் ஆல்டர்னேட், ஹேப்ளாய்ட், தட் இஸ் ஸ்போரோஃபிட்டிக் ஜெனரேஷன் ஆல்டர்னேட், கேமிட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் அனிமாலியா. Kingdom Animalia. Kingdom is characterized by heterotrophic eukaryote or multicellular and their cell lacks cell wall. Cell wall வந்து லேக் ஆயிருக்கும் அனிமல் கிங்டமில். இந்த அனிமாலியா பற்றி எக்ஸ்பேண்டடாக நம்ம வந்து இன்னொரு லெசனில் பார்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கு. They digest their food internal cavity and store food reserve as a food store food reserve பேரு glycogen பேரு. Their mode of nutrition is holozoic by ingestion of food.
They follow a definite growth pattern and grow adult to have definite shape, size. Higher forms show elaborate sensory neuromotor mechanism. Most of them are capable of locomotion. இது capable of locomotion. அதுவே ஏன்னா அதில் நியூரோமோட்டார் மெக்கானிசம் இருக்கு. Sexual reproduction is by copulation, male and female, followed by embryological development. Next topic, virus, viroids and lichen. Virus. 5 kingdom classification of Whittaker, there is no mention of some acellular organisms like virus and viroids, lichens. So இதை பற்றி வந்து Whittaker இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. So here all of us who have suffered the ill effect of cold, flu பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூட கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாக்டவுனில் இருக்கோம். இப்போ இது வந்து caused by virus. Virus did not find place in classification since they are not truly living. It is a connecting link between living and non-living. The virus are non-cellular organisms that are characteristic by having an inert crystalline structure outside the living cell. So non-cellular organism ன்றதுக்கு character என்ன? Crystalline structure outside the living cell இருக்கு. அடுத்து once they infect a cell, they take over machinery to host, அந்த ஹோஸ்டில் போய் ரெப்ளிகேட் ஆகும். அது வந்து லிவிங் கேரக்டராக மாறும். ஸோ வெளியில் இருக்கிற வரைக்கும் அது வந்து எப்படி இருக்குது? நான் லிவிங்காக இருக்குது. ஒன்ஸ் அது ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போகும்போது அது லிவிங்காக மாறிடுது. The name virus, that means venom or poisonous fluid. இந்த மாதிரி நேம் கொடுத்தவர் பாஸ்டியர். Recognized certain microbes as a causal organism of the mosaic disease of tobacco. These were found to be smaller than bacteria. Bacteria ஓட இது சின்னது. So passed through bacteria proof filters. Bacteria filter பண்ணும்போது இது ஃபில்டர் ஆகாமல் இது என்ன ஆகிடுது? ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே வந்துடுது. அதுலேருந்து தான் இது வந்து பாக்டீரியாவோட சின்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். Beijerinck demonstrated that extract of infected plant of tobacco cause infection in healthy plant called fluid as contagium vivum fluidum, infectious living fluid. என்ன பண்ணாருன்னா இன்ஃபெக்டட் பிளான்ட், டொபாக்கோ பிளான்ட்லேருந்து இன்ஃபெக்டட் பிளான்ட்டை எடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஹெல்த்தி பிளான்ட்டுக்கு விட்டாங்கன்னா அந்த ஹெல்த்தி பிளான்ட்டும் இன்ஃபெக்ட் ஆகிடுது. ஸோ அது பேர் என்ன ஃப்ளூயிட் பேர்? கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்ற இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். Stanley showed that viruses could be crystallized and crystals consist largely of protein. So இந்த crystals ஃபுல்லாகவே என்னது? ப்ரோட்டீனாக தான் இருக்குது. They are inert outside their specific host cell. Viruses are obligate parasite. What is obligate parasite? Obligate parasite na, it is harmful to the host. Without the host it will not multiply. Replicate பண்ண முடியாததால. So this is the structure of a tobacco mosaic virus. In addition to protein, viruses also contain genetic material that could be either RNA or DNA. No virus contain both RNA and DNA. எந்த வைரஸ்லன்னு எடுத்துட்டா RNA or DNA இருக்கும். இப்போ இதில் வந்து RNAவும் DNAவும் ரெண்டுமே ஒன்றுத்தில் இருக்க முடியாது. A virus is nucleoprotein. Genetic material is infectious. வைரஸ்ன்றது என்னது? நியூக்ளியோப்ரோட்டீன். ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது? இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது. Viruses that infect plant and have single stranded RNA. Viruses that infect animals single stranded, or plant attack பண்றது எல்லாமே single stranded. Animal attack பண்றது either single or double stranded இருக்கலாம். Bacterial viruses அப்படின்னா பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸுக்கு பேர் bacteriophage அப்படின்னு பேர். Or usually double stranded DNA viruses. The protein coat called capsid made of a small subunit called capsomere. Capsomere nuடைய வேலை என்னன்னா protect the nucleic acid. These capsomere are arranged in helical or polyhedral geometric forms. இது எப்படி இருக்கும்? polyhedral இருக்கும் இல்ல helical இருக்கும். Viruses cause disease like mumps, smallpox, herpes and influenza. இதெல்லாம் அது cause பண்ணுது. AIDS in human is also caused by a virus.
In plant, the symptoms can be mosaic formation. Plantல எப்படி இருக்கும், mosaic formation-ஆ இருக்கும். Leaf rolling, leaf எல்லாம் சுருண்டுக்கும், curl ஆயிடும், yellowing ஆயிடும், vein clearing ஆயிருக்கும். இதெல்லாம் வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்றத stunted growth-ஆவும் இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். So this is the structure of bacteriophage. Viroid na T.O. Diner discovered a new infectious agent that was smaller than virus. Virus விட சின்னது. அது வந்து caused என்னது, potato spindle tuber disease. Potatoல spindle tuber disease கொடுக்குது. It was found to be free RNA. It lacked protein coat. இதுல protein coat இருக்காது. protein coat வந்து வைரஸ்ல இருக்கும். ஆனா விரியாய்டுல அதை விட சின்னதா இருக்கிறதுனால இந்த விரியாய்டுல protein coat இருக்காது. ஸோ அதனால தான் இதுக்கு பேரு விரியாய்டு அப்படின்னு. lack protein coat. The RNA of the viriod is low molecular weight. So viriod வந்து வைரஸை விட சின்னது. லைக்கன் உடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே அண்ட் ஃபஞ்சை ரெண்டுமே இருக்கு. ரெண்டுத்தையும் வந்து அது என்ன செஞ்சிருக்கு, அதனுடைய பாடியில ஷெல்டர் கொடுத்துருக்கு. லைக்கன் ஆர் சிம்பயோட்டிக் அசோசியேஷன், மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபஞ்சை. இந்த இடத்துல ஷெல்டர் மட்டும் இது கொடுக்கல. இந்த இடத்துல இது ஷெல்டர் மட்டும் கொடுக்கல. இட் டேக்ஸ் ஃபுட் ஃப்ரம் த ஆல்கே. ஆல்கல் காம்போனன்ட்டுக்கு பேர் என்னன்னா ஃபைகோபயான். ஃபைகோனாலே ஆல்கே. ஃபங்கல் காம்போனன்ட்ன்றது மைக்கோனாலே ஃபங்கை. இது வந்து என்னதுன்னா ஆட்டோட்ராஃபிக். எது ஆட்டோட்ராஃபிக்? இது ஆட்டோட்ராஃபிக். ஃபைகோபயான் வந்து ஆட்டோட்ராஃபிக், மைக்கோபயான் வந்து ஹெட்டிரோட்ராஃபிக். Algae prepare food for fungi and fungi provide shelter. Shelter கிடையாது, absorb water and minerals. ஸோ இது வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸுக்கு வந்து ஆல்கேக்கு கொடுக்குது. ஆல்கே வந்து ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஃபுட். ரெண்டுமே ஷெல்டர் கொடுக்கறது வந்து லைக்கன். ஸோ க்ளோஸர் இன் தர் அசோசியேஷன் இஃப் ஒன்ஸ் ஆன் லைக்கன் இன் நேச்சர், one would never imagine that they had two different organisms within them. ஸோ அதனுடைய இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது லைக்கன்றது ஒரே ஆர்கானிசம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதனுடைய பாடியில் 2 ஆர்கானிசம்க்கு அது ஷெல்டர் கொடுக்குதுன்றது நம்மளால பார்க்க முடியாது, வெளியிலேருந்து பார்க்க முடியாது. லைக்கன் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். தே do not grow in polluted area. ஸோ லைக்கன் இருந்ததுன்னா அந்த இடம் வந்து பியூர்னு அர்த்தம். ஸோ பொல்யூட்டட் ஏரியாவில் அது வளராது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சம்மரியில் லைன் பை லைன் படிக்க போகிறேன். நீங்கள் வந்து அதை திருப்பி போட்டு காதில் வாங்கிக்கோங்க. ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மைண்டில் பதியும். சம்மரி. Biological classification of plants and animals was first proposed by Aristotle on the basis of simple morphological character. Linnaeus later classified all living organisms into two kingdoms, Plantae and Animalia. Whitaker proposed an elaborate 5 kingdom classification: Monera, Protista, Fungi, Plantae, Animalia. The main criteria of the 5 kingdom classification were cell structure, body organization, mode of nutrition, reproduction, and phylogenetic relationship. In the 5 kingdom classification, bacteria are included in kingdom Monera. Bacteria are cosmopolitan in distribution. In 5 kingdom classification, bacteria are included in kingdom Monera. Bacteria are cosmopolitan in distribution. These organisms show that most extensive metabolic diversity. Bacteria may be autotrophic, heterotrophic in their mode of nutrition. Kingdom Protista includes all single-celled eukaryotes such as chrysophytes, dinoflagellate, euglenoids, slime mold, and protozoans. Protista have a defined nucleus and other membrane-bound organelles. They produce both asexually and sexually. Members of Kingdom Fungi show a great diversity in structure and habitat. Most fungi are saprophytic in their mode of nutrition. They show asexual and sexual reproduction. Phycomycetes, ascomycetes, basidiomycetes, deuteromycetes are 4 classes under this kingdom. Plantae include all eukaryotic chlorophyll containing organisms, algae,
bryophytes, pteridophytes, gymnosperms, and angiosperms are included in this group. The life cycle of plants exhibit alternation. The life cycle of plants exhibit alternation of generation, gametophytic and sporophytic generation. The heterotrophic eukaryotic multicellular organisms lacking a cell wall are included in the kingdom Animalia. The mode of nutrition of these organisms is holozoic. They produce mostly by the sexual mode. Some acellular organisms like virus, virions as well as lichens are not included in the five kingdom system of classification. Unscramble me. இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, அது அந்த வேர்டினுடைய லெட்டர்ஸ் எல்லாம் ஜம்பிள் ஆயிருக்கு. அந்த வேர்டுக்கு கீழே ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. இட்ஸ் ப்ரெசன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரௌன் ஆர் கிளே கலர் டு எர்த்வாம். எர்த்வாமுக்கு ப்ரௌன் ஆர் கிரே கலர் கொடுக்கறது. இந்த வேர்டினுடைய ஆன்சரை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Support our channel, like, comment and subscribe. Thank you for watching this session. Thank you very much.